Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். சார், நீங்க இனியா சைன் பண்ற விஷயத்துல 24 hours டைம் கொடுத்தீங்கல்ல? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? இந்த தீனதயாளன் இப்ப வீட்டுக்கு வந்து ஷூரிட்டி சைன் பண்ண யாரையாவது அரெஸ்ட் பண்ணியே தீர்வேன்னு பிரச்சனை பண்றான் சார். பிளட்டி ராஸ்கல், அவன்கிட்ட நான் சொல்லிதான் அனுப்புனேன். நீ அவன்கிட்ட போனை கொடு. அது ஒரு நிமிஷம் சார், நீங்களே சொல்லுங்க. ஏய், கமிஷனர் பேசணுமா? பேசு. பேசுடா. சார். யோ தீனா, என்ன விளையாட்டு காட்டுறியா? என்ன சொன்ன உங்ககிட்ட நானு? சார் நான் ஒன்றும் செய்யல சார். நீங்க சொல்லி உங்க பேச்ச நான் மீற முடியுமா? சார், இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த கண்ணாயிரம் அவன் மகன் விஷயத்த சொல்லி நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போய் ஜாமீனை ரத்து பண்ண சொல்லியிருக்கான் சார். சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டான் சார். யோ, என்ன சொல்ற? ஆமா சார். டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்கன்னு சொல்லி இனியா ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணலன்னு சொல்லி சார்ஜ் பண்ணிருக்கான் சார். யோ, அந்த கண்ணாயிரத்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? நீயும் அவனும் என்ன கூட்டா? சார் என்ன சார் சொல்றீங்க? அந்த கண்ணாரை என்கிட்ட பேசியிருந்தா நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி அப்படி ஆஃப் பண்ணிருப்பேன் சார். ஆனா அவன் ஒரு வக்கீல புடிச்சு நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போயிட்டான் சார். சரி, நீ போனை விக்ரம்கிட்ட கொடு. ஓகே சார். விக்ரம், கமிஷனர் சார் பேசணுங்கிறாரு. விக்ரம் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் விக்ரம்? என்ன இப்படி ஆயிடுச்சு? கோர்ட் ஆர்டர் மீறினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுயா? எனக்கு என்னமோ அந்த தீனா தான் ஃபவுல் பிளே பண்றான்னு நினைக்கிறேன். உண்மைதான் சார். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் சார். இதை நான் டீல் பண்றேன் அண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்ன விக்ரம், இப்போ உன் தம்பிய கூட்டிட்டு போலாங்களா? சோ நீ தான் கண்ணாயிரத்துக்கு ஐடியா கொடுத்திருக்க. என்ன விக்ரம், இப்படி டபக்குன்னு பழைய தூக்கி ஏமால போடுற? நான் எதுக்கு கண்ணாயிரத்துக்கிட்ட போய் சொல்லணும்? உன் பொண்டாட்டி கேஸ் தான் ஊரெல்லாம் நாறுதே. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? என்ன தர்மடி அடிச்சவங்க யாராவது கூட போன் பண்ணி கண்ணாயிரத்துக்கு விஷயத்த பாஸ் பண்ணிருக்கலாம்ல? தீனா, நீ அளவுக்கு மேல போயிட்டு இருக்க. அந்த அளவுக்கு நீ யோசிச்சு நடந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது விக்ரம். தம்பி, யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் இப்படி குறி வச்சு அலையறீங்க? அன்னைக்கு உங்க பையன் கிட்ட கெஞ்சனமானா கேட்கலையே. நீதி, நியாயம், சட்டம், தர்மம்னு வசனம் எல்லாம் பேசினானே. இப்போ அதே நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் நானும் ஃபாலோ பண்ணும்ல. அப்போ கடைசியா அந்த இனியாவால இந்த குடும்பம் அழிஞ்சதுதான் மிச்சம் இல்ல? பெருமை. அப்பா, நீங்க கொஞ்சம் தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், இன்னும் தேவையில்லாம பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அதான் நடு வீட்டுல போலீஸ் வந்து நிக்குதே. சொல்லு, இது யார் பண்ண பிளான்? இனியா பிளானா இல்ல உன் பிளானா? என்ன வளர்றீங்க? என்னங்க இது? ஏய், என்னடி நொன்னீங்க? நான் சொன்னதுதான். அந்த இனியா அரெஸ்டுக்கு அவன் சொன்ன உடனே ஜாமீனுக்கு ஷூரிட்டி போடலங்கிற வன்மம். இவன் தான் பொண்டாட்டி தாசன் ஆச்சே. அவ வேற நல்லா ஏத்தி விட்டுருப்பா. இவன் தலையாட்டிட்டு திரியறான். இவன் தாண்டி அவளை ஒளிச்சு வச்சுட்டு நம்மகிட்ட டிராமா பண்ணிட்டு திரியறான். வாய மூடுங்க. பொண்டாட்டிய அத்து விடு, அதுக்கு அப்புறம் நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு சொன்ன பெரிய மனுஷன் நீங்க பேசுறீங்களா? கொஞ்சம். ஆமாண்டா, அவளை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் சொன்னேன். ஆனா அந்த ஜாமீன்ல ஷூரிட்டி போட்டனா இல்லையா? இப்ப என்னாச்சு? உன் பொண்டாட்டி இப்ப எங்க? பாப்பா 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 பாப்பா, உங்க குடும்ப சண்டை பெரிய சண்டையா இருக்கும் போல இருக்க. நீங்க என்ன தம்பி அப்படி நிக்கிறீங்க? போலாமா? சார், இனியா வந்துருவா சார். என்ன நம்புங்க ப்ளீஸ் சார். இவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார். சொல்ல கேளு. மாமா, இவர் பாவம் மாமா. இவர் என்ன செஞ்சாரு? கையெழுத்து தானே போட்டாரு. ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தவரை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன நியாயம் மாமா? நாளைக்கு அவரோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் மாமா. யானி, இவன் சும்மா பிரச்சனை. அதான் இவன் பேச்ச கேட்டு இவன் கையெழுத்து போட்டான். இப்போ என்ன பண்ண முடியும்? தீனா, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். என் பிளான் என்னன்னு அப்படி ஓரமா போய் உட்காந்து யோசி. இப்போ உன் தம்பிய நான் அரெஸ்ட் பண்றேன். போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாமே போச்சு. அந்த இனியா தான் இத்தனைக்கும் காரணம். கொலகாரி இப்படி பண்ணிட்டாளே.
அப்பா நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. ஆ, ஏய் உன்னாலதான் இத்தனையும். அவளை சொன்னா உனக்கு பொத்திட்டு வருதே ஏன்? என்னங்க என்ன செய்ய சொல்ற? மூத்த மருமக குடும்ப குத்து விளக்குன்னு சொன்ன. அவ கொலை பண்ணா, இப்போ இவனை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. இதெல்லாம் யாருனால? தம்பி கையை நீட்டுப்பா. சார் 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 ப்ளீஸ் சார், சொல்றத கொஞ்சம் இத கேளுங்க பாரு, சார் ப்ளீஸ் சார். இப்ப என்ன கெஞ்சனாலும் நடக்காது. எல்லாம் என் தலையெழுத்து. இவன் நல்லா வாழணும், நிம்மதியா வாழணும்னு நினைச்சுதான் அந்த இனியாவத்தை விட சைன் போடுறான்னு சொன்னேன். அன்னைக்கே நான் சொன்னதை கேட்டிருந்தா இந்த பழி எல்லாம் வந்திருக்குமா? நல்லது நினைச்சதுக்கு தான் இத்தனையும் நடக்குது. அண்ணின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினல்ல, பாத்தியா இப்ப அது எங்க வந்து நிக்குதுன்னு? உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி நீ ஜெயிலுக்கு போனீனா இனிமே உனக்கு யாரு வேலை தருவாங்க? சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஒட்டு மொத்தமா பிளான் பண்ணி நம்ம குடும்பத்து மேல மண்ணள்ளி போட்டாடா உன் அண்ணி. அண்ணே என்னன்னு அது? ஐயோ இப்படி எல்லாம் நடந்தா நம்ம குடும்பம் தாங்குமா அண்ணே? என்னங்க? சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார் சார் ப்ளீஸ் சார். டேய் டேய் டேய், டேய், அவன் கையில எதுக்குடா விளங்க மாட்ற? என்ன விக்ரம் மறுபடியும் முதல்ல இருந்தா? இவன் தானே ஜாமீனுக்கு சாட்சின்னு கையெழுத்து போட்டது. ஏய் தீனா, இரு. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஏன் காது கேட்கலையா? உன் தம்பி தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கான்னு சொன்ன. சாட்சி கையெழுத்து, ஷூரிட்டி கையெழுத்து, இதெல்லாம் விடு. நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அரெஸ்ட் பண்ண தானே? அரெஸ்ட் வாரண்ட் ஒரு செகண்ட் காட்டு. ஐயா என்ன பயமா? காட்டுறா. மச்சான் அரெஸ்ட் பண்ண வந்த இடத்துல அரெஸ்ட் வாரண்ட் காட்டணும்னு உனக்கு தெரியாது? குட்ரா. அது யோ, இவன்லாம் ஒரு போலீஸ்காரன். இதுல அப்பாவை அரெஸ்ட் பண்ண முடியும்னு நல்ல சிவம் அப்படிங்கிற பேரு மட்டும்தான் இருக்கு. ஏய், நீ அரெஸ்ட் பண்றதா இருந்தா நல்ல சிவத்தை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும். எந்த உரிமையில என் தம்பி கையில விளங்க மாட்டடா நீ? என்னடா அராஜகம் பண்றியா? அது அவரை தான் அரெஸ்ட் பண்ண வந்த. அவருக்கு உடம்புக்கு முடியல. அவருக்கு உடம்பு முடியலங்கிறதுக்காக என் தம்பியை கூட்டிட்டு போறியா? என்ன ப்ராக்ஸியா அது? ஏய், இதுல யாருடைய பேர் இருக்கு? நல்ல சிவம் பேர் தானே இருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணு. அவரை அரெஸ்ட் பண்றா. ஐயோ அண்ணே வேண்டாண்ணே. ஐயோ, என்னப்பா திடீர்னு இருமல் வருதா? ஆமாண்டா, ஃபுட் பாய்சன் ஆனதுல இருந்து இப்படிதான். இவ்வளவு நேரம் எல்லாத்துக்குமே இனியா தான் காரணம். இனியா இத பண்ணிட்டா, இனியா அத பண்ணிட்டா, அப்படி இப்படின்னு பேனாத்திட்டு இருக்கும் போது இருமலே வரல. ஆனா இப்ப மட்டும் திடீர்னு இருமல் வருதா? உடம்பு சரியில்லாம போயிருச்சா? டேய் இப்ப நீ என்ன சொல்ல வர? டேய், அவர் தானே ஷூரிட்டி கையெழுத்து போட்டது. சரி, அதை விடு. அரெஸ்ட் வாரண்ட்ல அவர் பேர் மட்டும்தானே இருக்கு. சோ அவரை மட்டும்தானே நீ அரெஸ்ட் பண்ண முடியும். போலீஸ்காரன் அவனை விடுறான். ஏய் விக்ரம், என்ன நினைச்சிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் படிச்ச சட்டத்தை வச்சுதான் பேசுறேன். ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இந்த வாரண்ட்ல கூட அப்படிதானே இருக்கு. ஏண்டா தீனா, இந்த வாரண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு எப்படிலாம் கதை விட்ட? என்ன சொன்ன? அதாவது ஷூரிட்டி சைன் பண்ணவர் இல்லைன்னா சாட்சி கையெழுத்து போட்டவரை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுல எழுதி இருக்கா? டே தீனா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அதான் உன் தம்பி அரெஸ்ட் பண்ண. ஓஹோ,
அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு அவர் சொன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? எங்க அப்பா பொய் கூட சொல்லலாம்ல. இதெல்லாம் விசாரிக்க மாட்டியா? போலீஸ்காரனா நீ? இப்ப இருமல் வருமே. அதிர்ச்சியில வந்த இருமலை அப்படியே முழுங்கிட்டீங்களா டாடி? டேய், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போ. ஐயோ ஐயோ, இந்த அநியத்தை கேட்க யாருமே இல்லையா? அண்ணன் இருந்திருந்து இப்பதான் குணமானாரு, அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணா அவர் உடம்பு தாங்குமா? அண்ணி, என்ன நீ இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிதானே நீங்களே இங்க வந்தீங்க. இப்போ விக்ரம் என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கா? அத்தனையும் கேட்டுக்கிட்டு இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே, என்ன நீ? அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாங்க. விக்ரம், என்ன ஆச்சுடா உனக்கு? அம்மா, எனக்கு ஒன்னும் ஆவல, அவருக்கும் ஒன்னும் ஆவல. நான் இவங்க போன் பண்ணும்போதே சொன்னேன், அவர் உடம்புக்கு எதுவும் இல்ல, சும்மா நடிக்கிறாரு அப்படின்னு. அது இல்லடா, நான் இங்க வரும்போது டாக்டர் இருந்தாரே. அதனால நீங்க வரும்போது டாக்டர் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவர் உடம்புக்கு என்ன ஒண்ணு இல்லையே, நல்லா தானே சவுண்ட் விடுறாரு. அம்மா, இவருக்குள்ளயும் ஒரு போலீஸ்காரன் இருக்கான், அதை மறந்துடாதீங்க. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் தன்னை காப்பாத்திக்க இளங்கோவை பலியாடாக்க பாக்குறாரு. மூஞ்சு. அதனால்தான் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு நாடகம் ஆடுறாரு. எல்லாம் நடிப்புமா. ஐயோ விக்ரம், ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? ஏய், நீ கம்முனு இரு. நீ இன்னொரு தடவை வாய திறந்த வெட்டு. டேய் இன்ஸ்பெக்டர் தீனா, ஒருத்தனை போய் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பல கதை சொல்லுவான். உடம்புக்கு முடியல, மனசு சரியில்லை, கையில புண்ணு, காதுல ஓட்டன்னு 1000 சொல்லுவான். அதையெல்லாம் நம்பி அடுத்து வேற யாரையோ அரெஸ்ட் பண்ணலாம்ல கிளம்ப கூடாது. சாரி, பிளான் பண்ணக்கூடாது. மரியாதையா அந்த விலங்க கயிற்றா. விலங்க கயிற்றா. டியூட்டியை பார்க்க வந்த அதிகாரி அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணா அவன் மேலையும் கம்ப்ளைண்ட் போடலாம், அது தெரியும்ல. இது உனக்கும் தெரியும், பழைய போலீஸ்காரரு அவருக்கும் தெரியும். கயிற்றா விலங்க. இப்ப என்ன பண்ற? இந்த ஆளை அரெஸ்ட் பண்ற. அவருக்கு உடம்பு சரியா இருக்கா இல்லையான்னு இங்கேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேக்குறியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் கால் பண்ணி கூப்பிடுறேன், அவ்வளவுதான். பாத்தியாடி உன் மகன் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறான்னு? உங்க அசிங்கம் பிடிச்ச நாடகத்தை அம்பலப்படுத்த இதை விட்ட வேற வழி இல்லை. டேய் குழந்தை, முழிக்கிற. சை, அரெஸ்ட் பண்ண அந்த ஆளை. என்ன, அவர் அரெஸ்ட் பண்ணி போற வழியில ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் மேல பழி விழவா? டேய் அறிவு கேட்டவனே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குல்ல, கேள்விப்பட்டதில்ல? செக் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணு. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும், உன்னை வச்சுக்கிறேன். முதல்ல நீ உன் வேலையை தக்க வச்சுக்க. அவர் அரெஸ்ட் பண்றா. பண்ணு அரெஸ்ட் பண்ண. அதெல்லாம் நடக்காது, நீ கவலைப்படாத. அரெஸ்ட் பண்றா. பெரிய இவன் மாதிரி பேசினா பண்ணு. ஹலோ ஹலோ, என்னாச்சு போலீஸ்காரரு? அரெஸ்ட்லாம் பண்ண வந்தீங்க, அரெஸ்ட் பண்ண வந்த மூஞ்ச பாரு. டேய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஆஹா, உடம்பு சரியில்லாத ஒரு அப்பனை அரெஸ்ட் பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? ஓஹோ, தன்னுடைய சுயநலத்துக்காக தப்பே செய்யாத தான் புள்ளைய அரெஸ்ட் பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? விக்ரம், என்னடா இங்க நடக்குது? மாமா, அரெஸ்ட் பண்ணியே தீருவேன்னு சொன்ன ஆளு இப்போ ஏன் விட்டுட்டு போனாரு? என்ன நடக்குதுங்க? அவன்லாம் இவர் அரெஸ்ட் பண்ண மாட்டான். இதுக்குள்ள பல மேட்டர்கள் இருக்கு, இப்போ வேண்டாதெல்லாம் அப்புறம் சொல்றேன்.
நாம ஒரு பிளான் பண்ணா இந்த விக்ரம் ஒரு பிளான் பண்றானே. சரி, மாயாக்கு ஃபோன் பண்ணுவோம். அங்க என்ன நிலவரம்னு கேட்போம். தீனா, மாயா, என்னாச்சு? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி விக்ரம் வீட்டுக்கு வந்த. ஆனா இங்க தெரியும், அந்த விக்ரம் இப்படி ஏதாவது ஒரு ஏடாகூடம் பண்ணுவான்னு தெரியும். இப்ப அவன் வீட்ல தானே இருக்கான். ஆமா மாயா. எஸ், அதான் நமக்கு வேணும். அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் இந்த பிளானையே நான் பண்ணேன். தீனா, இப்ப நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். இனி அங்கதான் இருக்கா. நீங்க நேரா உங்க டீமோட போங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அப்படியே ஜட்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்கேயே ஜாமீனை கேன்சல் பண்ணுங்க. இனி இந்த ஜென்மத்துல இனியா வெளியே வரவே கூடாது. மாயா, அவளை உள்ள தூக்கி வைங்க. அதுக்கப்புறம் அவளை ஜெயில என்ன பண்ணலான்னு சொல்றேன். உடனே கிளம்புங்க. நாம எதுக்கு அவளை தேடி போய் அரெஸ்ட் பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த இனியா எங்க செத்தா எனக்கு என்ன? அவ சாகணும், அந்த விக்ரம் கதறணும். அதுதான் என் பிளான். சார் சொல்லுங்க சார். கனாயிரம், எங்க இருக்க நீ இப்போ? வீட்ல தான் சார் இருக்கேன். என்ன சார் விஷயம்? அந்த இனியாவை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தல, அதுக்கு சூப்பரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்க. கொல்றியா? இனியாவா? சொல்லுங்க சார், எங்க இருக்கா சொல்லுங்க சார். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க போ. செத்தாவ. என்னையா இனியா கினியாங்கிற? அந்த தீனா இனியா இருக்கிற இடத்த அனுப்பியிருக்கான். இன்னும் என்னையா யோசனை? அவளை உள்ளேயும் வைக்க முடியல. போ, அவ கதையை முடிச்சிட்டு வா. என்னையா யோசிக்கிற? இல்ல, அந்த தீனா வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்மள... ஓ, இப்ப இதுதான் உனக்கு யோசனையா? உனக்கு பயமா இருந்தா சொல்லிடு, நான் போறேன். அவளை ஏன் கையாலே குத்தி கொலை பண்றேன். என்னடி பேசுற? எனக்கு மட்டும் அந்த ஆத்திரம் இல்லையா? இருந்தாலும் யாரு யார வச்சு கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் யோசனையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. என் புள்ள சாவுக்கு எனக்கு பதில் வேணும். உனக்கு வேணும்னா நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க மாட்ட. நம்ம புள்ளைய கொன்னவ இனியா, அவ சாகணும்யா. போ, போவியா மாட்டியா? இப்பவே போறேன். பழிய தீக்குற வடிவு. இப்ப நீ அமைதியாரு. தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.